கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நோவா பேழையை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு சேர்ந்து பூமியில் பிள்ளைகளெல்லாம் பெற்றெடுத்ததுனால பூமியில் அக்கிரமம் பெருகிட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதை மனஸ்தாபப்பட்டு என்ன செஞ்சார்னா, பூமியில் ஜனங்களெல்லாம் அழிக்க போகிறேன்னு சொன்னார். ஏன்னா தேவகுமாரர்கள் மேலே இருக்கிறவங்க, மனுஷகுமார்த்திகள் கீழே இருக்கிறவங்க. உங்களோட அவங்க விபச்சாரம் பண்ணி குழந்தைகளை பெற்றெடுத்ததுனால அவங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, கோபம் உண்டதுனால நான் பூமியை அழிக்க போகிறேன்னு சொல்லினாரு. ஆனால் பூமியில் நோவா கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடச்சி. நோவா கர்த்தருக்கு பிரியமான நடந்ததுனால கர்த்தர் சொன்னார், நோவா குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க ஒரு பேழையை என்ன செஞ்சார், கர்த்தர் உருவாக்க பண்ணார். அதன்படி ஒரு பேழையை என்ன செஞ்சப்பல நோவா உருவாக்குனாப்புல அந்த பேழையில் நோவாவோட குடும்பம் மாத்திரம் என்ன செய்து காக்கப்பட்டுச்சு. மொத்தம் நோவாவோட மனைவி 3 குமாரர்கள், 3 குமாரர்களுடைய மனைவிகள், இவர்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்ய பேழையை உருவாக்க பண்ணார். அந்த பேழையில் 3 தட்டுள்ள உருவாக்குனாப்புல அதில் கர்த்தர் மண்ணினாலேயே தான் மனுஷனே உருவாக்குனார். ஆதாமும் உருவாக்குனார். ஏவாளை விழாவிலேருந்து எடுத்து உருவாக்குனார். அப்புறம் மிருகங்கள், மாம்சங்கள், பறவை எல்லாத்தையுமே இந்த மண்ணுனால தான் கத்திரிஞ்ச உருவாக்கி ஆதாம் என்ன பேரிடான்னு பார்ப்போன்னு சொல்லி அந்த பேரை வச்சுருந்தார். அந்த இதில் கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த பேழையை உருவாக்கும் போது ஜனங்களை அழிக்கிறதுக்கு மழையை அறிவித்து அழிக்கணும்னு சொல்லி நினச்சாப்புல. அதனால் ஒரு பேழையை உருவாக்க சொன்னார். அந்த பேழையில் அந்த ஜீவனுங்கள்லாம், அந்த வித்துலாம் அழியாமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சார்னா, மிருகங்களில் மாம்சமான ஜீவன்கள், பறவைகள் ஒவ்வொன்றிலையும் நினச்சது நல்லவைகள் இல்லாத ஒவ்வொன்றிலையும் என்ன செஞ்சார், எவ்வேலு ஜோடியாக கர்த்தர் என்ன செஞ்சார், அதெல்லாம் உன்ட்ட சேர்த்து வச்சுக்கோ, அதுக்குள்ளே ஆகாரங்களையும் நீ சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். அதன்படியாக நோவா என்ன செஞ்சார்னா, பேழையெல்லாம் செய்து முடித்து இப்போ முடிச்சாச்சு. இந்த சமயத்தில் கர்த்தர் 7ஆவது விதத்தில் இது 6இல் சொன்னேன். 7ல் கர்த்தர் என்ன சொன்னாரா, நோவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, பேழைக்குள்ளே பிரவேசிங்க. நீங்கள் தான் அந்த சந்தத்தில் உங்களுக்கு நான் நீதிமானாக கண்டிருக்கிறேன். அதனால் நான் வித்த உயிரோட காக்க முடிக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தமான சகல மிருகங்களும் ஆணு பெண்ணும் எவ்வேலு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்கள் ஆணு பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சுத்தமான மிருகங்களில் எவ்வேலு ஜோடு, சுத்தமில்லாததில் ஒவ்வொரு ஜோடு, ஆகாயத்து பறவைகள் எல்லையும் சேவல் பேடுமாக எவ்வேலு ஜோடும் உன்னிடத்துல சேர்த்துக்கோ அப்படிங்கிறாரு. ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தபடி கர்த்தர் என்ன செஞ்சார், பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன செய்றாரு, நோவா அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ எல்லோரும் இப்போ பேழைக்குள்ளே போயாச்சு. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் நினச்சிவேன், நான் பூமியில் மேல் மழையை வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதன்படியாக தான் உண்டாக்கின ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் பூமியில் இராதபடிக்கு நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அதன்படியாக நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் என்ன செஞ்சான், செய்து முடித்தான். இப்போ ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது, மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஜலப்பிரளயம் பூமியில் உண்டான போது நோவா என்ன செஞ்சாலும் இப்போ 600 வயசில் இருக்கிறப்பல. இப்போ உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் வயசில் தான் நம்ம என்ன செய்கிறோம், அவரோட இருக்கிறோம். ஆனால் முந்தைய மெத்துசலா 969 வருஷம் அவரோட இருந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது அதிக வருஷம் அவரோட இருந்தது. இப்போ நோவா என்ன செய்கிறாங்கன்னா, 600 வயசு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஜலபலை தப்பும்படி கர்த்தர் என்ன செஞ்சார், எல்லாத்தையும் பேழைக்குள்ளே என்ன செஞ்சாங்க, வச்சு கதவை அடைச்சிட்டார். அது எப்படி இப்போ எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லோரும் பேழைக்குள்ளே போயிட்டாங்க. நோவா குடும்பம் 8, சுத்தமான மிருகங்களில் 7 ஜோடு, சுத்தமில்லாத மிருகங்கள் பறவைகள் ஒவ்வொரு ஜோடு, எல்லாமே பேழைக்குள்ளே பிரவேசித்தாச்சு. 7 நாள் சென்ற பின்பு ஜலப்பிரளயம் உண்டாயிட்டு இப்போ 600 வயசாகும்போது 600 வயதில் இப்போ 2ஆம் மாதம் 17 600 வயசில் இருக்கும்போது பேழைக்குள்ளே எல்லோரும் பிரவேசித்தாங்க. இப்போ 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில் கர்த்தர் என்ன செஞ்சார், மகா ஆழமான ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் எல்லாமே திறவுண்டுச்சு. ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திரண்டன. வானத்தில் என்னது மதகுகளை திறந்தோடனே இப்போ 40 நாள் என்னச்சது, பூமியில் நினச்சிட்டு இரவும் பகலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு வெறும் மழை பெய்யுது. வானத்து மதகுகள் எல்லாம் திறந்துருச்சு. அதனால் எல்லா இடம் மழை கொட்டி நம்ம மதகுகள் திறந்துச்சுன்னா
ஒரு சில இடத்துல என்ன செய்யும், மழை பெய்யும், ஒரு சில இடத்துல மழை பெய்யாது. நம்ம அப்படி பார்க்குறோம்ல. அப்போ கர்த்தர் அந்தந்த குறிப்பிட்ட இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த மேகங்களில் அந்த வானத்துலேருந்து என்ன தண்ணி மழையை பெய்ய வைக்கிறார். எல்லா இடத்துலையும் சமமாக பெய்யலை. ஆனால் இந்த நேரம் கர்த்தர் அழிக்கிற நாள் வானத்தில் மதகள் எல்லாங்கன்னா எல்லா இடமும் என்ன செஞ்சு திறக்கப்பட்டுட்டு, அதனால் வானத்தில் எல்லா இடத்துலேருந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே மழை. இந்த ஊருக்கு மழை பெஞ்சு அந்த ஊருக்கு மழை பெய்யலை அப்படின்னு இல்லை. நம்ம பார்ப்போம், கொஞ்சம் தூரம் நம்ம கண் கட்டி பார்ப்போம், கொஞ்சம் தூரத்தில் மழை பெஞ்சு தண்ணி கிடக்கும், கொஞ்சம் தூரம் பார்க்க மழை இல்லாமலே காஞ்சி போய் கிடக்கும். ஆனால் அது இப்போ எல்லாமே வானத்து மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்ட உடனே இப்போ என்ன செஞ்சுட்டாருன்னா எல்லா இதுலேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. அதனால் இப்போ நோவா குடும்பங்கள் அந்த விதைகள் எல்லாம் என்ன செஞ்சார், உள்ளே பிரவேசித்திருக்கிறது. ஆணு பெண்ணுமாக கத்திர எல்லாமே பிரவேசிக்க உள்ள மழை பெஞ்சோடனே அதுகளெல்லாம் மட்டும் வரைச்சிட்டார். மற்ற ஜனங்கள் யாருமே வர முடியல. இப்போ உள்ளே வச்சு கத்திர வச்சுறாரு, பூட்டி சாவியை கையில் வச்சுட்டாரு, கதவை அடைச்சி கையில் வச்சுக்கிட்டார். ஏன்னா இது நாள் வரைக்கும் பிரசங்கம் பண்ணாங்க, நோவா பிரசங்கம் பண்ணாருக்கு, வெள்ளம் பூமியில் வெள்ளம் வரப்போகுது, அழிக்கப்பட போகுதுன்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனால் மனுஷர்கள் யாரும் என்ன செய்யலை, காது கொடுத்து கேட்கல, மனம் திரும்பலை. மனம் திரும்பாத பட்சத்தினால தான் கர்த்தர் அழித்தார், சொல்லாமல் செய்யவே இல்லை. இப்போ நமக்கு சுவிசேஷங்கள் உலகத்தில் நிச்சயம் அறிவிக்கப்படுது. அந்த சுவிசேஷங்கள் என்னதுன்னா நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஊழியர்கள் மூலமாக சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுதுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நமக்கு பேசுகிறாருன்னு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோன்னா நம்மளும் இப்படிப்பட்டதான அழிவுக்கு என்ன செய்யலாம், தப்பிக்கப்படலாம். அப்போ அதே போல் தான் நோவாவும் என்ன செஞ்சார், பூமியில் பாவம் அதிகமாக பெருகிட்டுன்னு சொல்லி எச்சரித்தார். ஆனால் யாருமே மனம் திரும்பலை. மனம் திரும்பாத பட்சத்தில் தான் கர்த்தர் என்ன செஞ்சார், கோபத்தில் எழுச்சுறாரு, அழிக்கிறாரு. அப்போ அழிக்க போகும்போது இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஓரளவுக்கு மழை பெஞ்சோன்னே நினச்சிவோம், நம்ம அந்த வீடுகளில் இருக்கிறோம், வீடுகளில் மழை வருது, தண்ணி வருது, பிறகுனோடனே எங்கே அடைக்கலாம் போகலான்னு தானே பார்ப்போம். இப்போ நமக்கு அநேக இடத்துல மழை நிறைய இடத்துல அடிச்சது வெள்ளங்கள் எல்லாம் வந்துச்சு. அப்போ வீடுகளில் தண்ணி வர வர ஊருகளெல்லாம் தண்ணி வந்துருச்சு. வீடுகளில் தண்ணி வரணும்னா மக்கள் பாதுகாப்பான இடம் தேடி என்ன செஞ்சாங்க, அலைய வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்போ ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பாதுகாப்பான இடத்த தேடி கொண்டு என்ன செஞ்சாங்க, வச்சாங்க, பாதுகாத்தாங்க, நம்ம சொல்லி பார்த்தோம். அப்போ இது இப்போ வானத்து முதல் எல்லாமே மழை பெஞ்சு தண்ணி பெருகிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தர் அழிக்க தானே போகிறேங்கிறாரு. அப்போ திரும்ப பேழைக்குள்ளே வந்துடக்கூடாதுல்ல. அவங்க முதலாவது சொல்லும் போது மனம் திரும்பலை, மனம் திரும்பாமல் இருந்துட்டு இப்போ பேழைக்குள்ளே அடைக்கலத்துக்கு வர முடியாதுல்ல. அதனால் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா எல்லாத்தையும் நோவா குடும்பத்தையும் அந்த மிருகங்களெல்லாம் உள்ளே போட்டு இருந்தது அடைச்சி கதவை பூட்டி சாவியை கையில் வச்சுக்கிட்டார். ஏன்னா கர்த்தர் தான். இப்போ நோவா என்னச்சுவார், ஒருத்தர் சொந்த பந்தங்கள் மற்ற மக்கள்லாம் இறக்கப்பட்டு கதவை தட்டும் போது என்னச்சு முடியாது, திறந்துருவாப்புல. அப்போ சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்கும் போது அவங்க கேட்டு மனம் திரும்பி இருந்தால் இப்போ என்ன உள்ளே போயிருக்கலாம். அப்போ அவங்க அல்லல் தட்டிட்டாங்க. ஆனால் இனி கதை தட்டுன போது என்னச்சபடி உள்ளே போக முடியாது. அதே போல் தான் ஆண்டோடைய வருகையிலையும் என்னச்சோன்னா இப்போ நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. நம்ம ஆண்டோடைய வருகை நமக்கு சீக்கிரமாக நமக்கு இருக்குது. அப்போ ஆண்டோடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா ஆண்டோடைய வருகையில் கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கிடுவார். ஒரு சிலர் நினச்சிடுவாங்க, கைவிடப்பட்டுருவாங்க. கைவிடப்பட்ட போது திரும்ப கடற்கரை கூட்டினாலும் என்ன செய்யாது, கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், இறக்கம் பாராட்ட மாட்டார். 10 கன்னிகைகள் நம்ம மத்தியகளில் பார்க்குறோம். அவங்களும் என்ன செய்கிறாங்க, புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க, புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் விளக்கு இல்லை. மணவாளன் வரும்போது என்ன செஞ்சுட்டாரு, அவங்க புத்தி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டாங்கன்னு சொல்லி மத்தியில் பார்க்குறோம். அதே போல் தான் இப்போ கர்த்தர் எவ்வளவோ சுவிசேஷத்தை நினைச்சிட்டாரு, நமக்கு அறிவிக்கிறார். இது நம்ம என்ன செய்யணும், காதால் கேட்டு நமக்கு அதுக்கு செவி கொடுத்து தர வயசுத்தான அந்த பாவத்துக்கெலாம் ஆளாகிருந்தால் அதை விட்டு விடுதலை பெற்றிருந்தா ஆண்டோட வருகை நம்ம எடுத்துக்கொள்ளப்படும், இல்லைன்னா எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் கர்த்தர் இப்போ என்ன செய்றாரு, இந்த பூமியில் உருவாக்குன ஜனங்களுக்குலாம் இதுதான் முதல் அழிவு. தேசத்தில் முதல் அழிவு கர்த்தர் மனுஷனை உருவாக்குனவர் கொடுத்தாரு. அந்த முதல் அழிவில் தான் இப்போ என்ன மக்கள் மனம் திரும்பாதனால பேழையை செய்ய சொல்லி பேழைக்குள்ளே விட்டு எல்லாம் அடைச்சாச்சு. அந்த வித்துலாம் பூமியில் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதா கர்த்தர் உருவாக்குன எல்லா மிருகங்கள், பறவைகள், காட்டு மிருகங்கள் எல்லாத்துலேயும் 7 ஜோடு, சுத்தம் ஆனதில் 7 ஜோடு, சுத்தம் இல்லாதெல்லாம் 1 ஜோடு சேர்த்து எல்லாம் உள்ளே வச்சு பிரவேசிக்க வச்சாச்சு. இப்போ ஜலப்பிரளயம் என்ன செஞ்சாச்சு, 40 நாள் பூமியில் உண்டாது. நம்ம 1 நாள் 2 நாள் மழை பெஞ்சாலே என்ன செய்யுது, வெள்ளம் என்ன செஞ்சிருது. எனக்கு நம்ம இப்போ நமக்கு இடையில பார்க்குறோம், 1 நாள் 2 நாள் விடாத மழையிலே வெள்ளம் வந்துடுது. அப்போ 40 நாள் இரவும் பகலும் விடாதபடிக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். அதனால தான் என்ன செஞ்சுன்னா இப்போ நல்ல மழை பெஞ்ச உடனே இப்போ தன்னாலே மேலே பேலை என்ன செஞ்சுட்டு மிதக்க ஆரம்பிச்சிட்டு, பேலையே நல்ல வெயிட்டு தான். இத்தனை ஜோடி மனிதர்கள் தான் 8 பேர், மற்றபடி மிருகங்கள் எல்லாமே 7 ஜோடி இருக்குது. அப்போ 3 தட்டு செஞ்சுருக்குறாங்க. 3 தட்டுனா நம்ம வீடுகள் முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடி செய்கிற மாதிரி 3 தட்டு. அப்போ ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மிருகங்கள் ஜோடிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு தான் கற்றுருக்காரு. அந்தந்த ஜோட இதை வச்சுருக்கிறாரு.
இப்போ அந்த வீட்டில் மழை பெஞ்ச உடனே தன்னால் பேலை என்ன செஞ்சுட்டு மிதக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ பூமிக்கு மேலே தண்ணி பெருக பேலை என்ன செய்யுது, தண்ணிக்கு மேலே என்ன செய்யுது, மிதக்குது. இப்போ வந்து நம்ம கடலில் என்ன செய்ய மீன் பிடிக்க போகிறாங்க, படகு போட்டில் என்ன செய்யுது, அது தண்ணிக்கு மேலே என்ன செய்யுது, மிதந்து போய்கிட்டு இருக்கு. அதே போல் தான் இதுவும் என்ன செய்யுது, தண்ணியில் இப்போ இந்த பேலை என்ன செய்யுது, மேலே அடிச்சது மிதந்து போயிட்டே இருக்குது. எவ்வளோ தண்ணி பெருகிட்டே இருக்கோ அதுக்கு மேலே இது அடிச்சது மிதந்து கொண்டே போயிட்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் வானத்தின் கீழே பூமியில் எல்லா இடத்துல மலைகள் முதற்கொண்டு மூடப்பட்டுட்டு, வீடுகள் எல்லாம் முங்கிற்று, மரங்கள் முங்கிற்று, இறந்த மலைகள் முதற்கொண்டு முங்கிற்று. அந்த அளவில் எல்லாமே என்ன செஞ்சுட்டு, அந்த அளவில் தண்ணி பெருகிடுச்சு. இப்போ அந்த மலைகளுக்கு மேலே, மூடப்பட்ட மலைகளுக்கு மேலே 15 முழ உயரத்துக்கு மேலே ஜலம் என்ன செஞ்சுட்டான், பெருகிட்டான். அந்த அளவில் வெள்ளம் நிற்கிது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க, இப்போ அழிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, மனிதர்கள், மிருக ஜீவனங்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன செஞ்சுருப்பாங்க, இப்போ எல்லாருமே செத்து போயிட்டாங்க. வெட்டாந்திரையில் இருந்த நாசியில் சுவாசம் உள்ளவைகள் எல்லாமே செஞ்சுட்டு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த பேழைக்குள்ளே இருக்கிற நோவா குடும்பமும் அந்த காட்டு மிருகம், நாட்டு மிருகங்களை எழுச்சோடு இருக்குன்னு பார்த்தா இது மட்டும்தான் உயிரோடு இருக்குது, பேழைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. மற்ற இப்போ நமக்கு மழை பெய்யுதுன்னா நம்ம என்ன செய்வோம், வெளியில் நின்னோன்னா என்ன செய்வோம், மழை தண்ணி மேலே விழும். அதுக்காக நம்ம ஒரு பாதுகாப்பாக வீடுகளில் வந்து தங்கி இருக்கும்போது நம்ம வீடுகளில் பாதுகாப்பு கிடைக்கல. அதே போல் தான் இப்போ என்ன செய்கிறாங்க, இது வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டுட்டு ஆனால் பேழைக்குள்ளே நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே அழிக்கப்பட்டு போன உடனே இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்போ மனது இறங்குறார். நம்ம மனுஷன் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் எல்லாமே என்ன செஞ்சுட்டு எல்லாமே அழிக்கப்பட்டு போயிட்டு. இப்போ பேழைக்குள்ளே இருக்கிற குடும்பங்களும் நோவா குடும்பங்களும் அந்த மிருக ஜீவன்களும் பாதுகாக்கப்படணும். அதனால் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, இப்போ ஜலம் பூமியின் மேல் 150 நாள் வரைக்கும் பிரவாகித்து கொண்டு இருந்துச்சான். 150 நாள் எல்லா மற்றவர்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுட்டு 150 நாள் வரைக்கும் என்ன செய்யுது, ஜலம் நின்று கொண்டுட்டு இருக்கிறது. இப்போ தேவன் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, இப்போ நோவா குடும்பத்தையும் இதுகளையும் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பூமியின் மேலே என்ன செஞ்சார், கர்த்தர் காற்றை வீச பண்ணோன்னே இப்போ என்ன செய்யுது, ஜலம் என்ன செஞ்சுட்டு அமர்ந்து போயிட்டு இப்போ ஆழத்தின் ஊற்றுக்கண்கள்லாம் வானத்தின் மதங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுட்டு மேலேருந்து ஊற்றுக்கண் திறந்துச்சு தானே, மேலேருந்து மலைகள் வந்து பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ 150 நாள் ஆனோடனே கர்த்தர் காற்று வீச பண்ணிட்டாரு. மேலே ஊற்றுக்கண்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுட்டு வானத்தின் மதங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுட்டு, இதனால் இப்போ வானத்தில் என்ன செஞ்சுட்டு மழை பெய்யுறது நின்று போயிட்டு இப்போ ஜலம் பூமியிலேருந்து நாளுக்கு நாள் என்ன செய்யுது, வற்றி கொண்டே வந்துச்சு. 150 நாளுக்கு பிறகு தான் அந்த ஜலம் என்ன செய்யுதான், வடிய ஆரம்பிச்சுதான். அது வரைக்கும் தண்ணி இருந்துகிட்டே இருந்திருக்கு 150 நாள் வரைக்கும். இப்போ நம்ம நம்ம ஊருக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கணும், தண்ணி வரும்போது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக பூமி குடிக்கும், அப்படி தானே குடிக்கும். ஆனால் இப்போ இது வந்து 150 நாள் பெஞ்சதுனால, இரவு பகல 40 நாள் மழை பெஞ்சதுனால தண்ணி அடிச்சது குடிக்க கூட இல்லாதபடிக்கு அப்படி நிற்கி வெள்ளம் மேலே வரைக்கும், மலைக்கு மேலே 15 முழத்துக்கு மேலே இருக்குது. காற்றை வீச பண்ணோன்னா இப்போ என்ன செய்யுது, ஜலங்கள் அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டு, தண்ணி வடிய ஆரம்பிச்சிட்டு. இப்போ 7ஆம் மாதம் 600 வயதில் நோவாவுக்கு 600 வயதில் என்ன செஞ்சார், கர்த்தர் பேலை உருவாக்கி உள்ளே போக வச்சிருந்தார்ல. இப்போ அந்த சமயத்தில் இப்போ 7ஆவது மாதம் ஆயிடுச்சு. 7ஆவது மாதம் 17ஆம் தேதியில் பேலை என்ன செஞ்சு அரராத் என்ன மலையினர் தங்கிடுச்சு. இப்போ மலைக்கு மேலே 15 முழத்துக்கு மேலே தண்ணி இருந்தது. இப்போ அது வற்றி மேலே என்ன செஞ்சுட்டு அந்த மலையில் என்ன செஞ்சுட்டு பேலை தங்கிட்டு இப்போ மலை மேலே பேலை தங்கி இருக்கிறது. அரராத் என்ன மலையில் தங்கியிருக்கு. அடுத்தலாம் இப்போ 10ஆம் மாதம் ஆயிடுச்சு. 10ஆவது மாதம் நோவாவுக்கு 600 வயசில் 10 மாதம், மொத்தம் நம்ம 12 மாதம் ஆனால் ஒரு வயசு கிடப்போம், அப்படி தானே. அதெல்லாம் இப்போ 10ஆவது மாதம் ஆகிருக்குது. இப்போ 600 வயதில் அது வரைக்கும் இருந்த ஜலம் வடிந்து கொண்டே இருந்துச்சான். இப்போ 10ஆவது மாதம் முதல் தேதியில் மலை சிகரங்கள் காணப்பட்டுச்சான். மலையில் வந்து மேலே அரராத்தின் மலையில் தங்குச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மலை சிகரங்கள் எல்லாம் என்ன செய்து காணப்பட ஆரம்பிச்சிட்டு, அடுத்தல 40 நாள் சென்ற பின்பு மலை சிகரங்கள்லாம் காணப்பட்டுச்சு. பேலை மலையில் அரராத்தின் மலையில் தங்கி நிற்குது. இப்போ அந்த சமயத்தில் இப்போ 40 நாள் ஆயிருக்கு. 40 நாள் ஆன பிறகு நோவா என்ன செஞ்சார், தன் பேலையில் செய்து இந்த ஜன்னலை திறக்கிறார். ஏன்னா கதை திறக்க முடியாது. கதை திறந்து பார்க்கனா சாவியை யார் கையில் இருக்குது, ஏசாப்பு கையில் இருக்குது. உள்ளே விட்டுட்டு எல்லாத்தையும் உள்ளே விட்டு கதை உடச்சி சாவி கையில் வச்சுக்கிட்டார், மக்கள் இறக்கப்பட்டு உள்ளே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன செஞ்சார், இப்போ 40 நாள் ஆன உடனே ஜன்னலை என்ன செஞ்சார், நோவை திறந்து பார்க்குறாரு.
ஜன்னலேருந்து உள்ளே தானே அடைச்சிருப்பாப்புல, அதனால் ஜன்னலை திறந்து பார்க்குறான். ஜன்னல் திறந்து ஒரு காகத்தை என்ன செய்றான், வெளியில் விட்டு பார்க்குறாப்புல. அது போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரட்டுன்னு. அப்போ அந்த காகம் என்ன செய்யுது, அந்த ஜன்னலை திறந்து வெளியில் விட்ட உடனே அந்த காகம் போய் என்ன செய்யுது, பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகிற வரைக்கும் அது போகிறதும் வருகிறதுமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு இளைப்பாற இடம் வேணும்ல, தண்ணிக்கு மேலே அதால் இளைப்பாற முடியாது. மரங்கள் எதாவது இருந்தால் தானே அது மேலவே இருக்க முடியும். மலை சிகரங்கள் காணப்பட்டிருக்கு, ஆனால் மலை அதுக்கு கீழே தானே மரங்கள்லாம் நிற்கும். அதனால் மரங்களில் என்ன இல்லைன்னா அது என்ன செய்யுது, போக்குவரமாக இருந்துச்சு. அடுத்தெல்லாம் என்ன செய்யுதுன்னா திரும்ப ஒரு 7 நாள் கழித்து அது அப்புறம் அந்த காகம் என்ன செய்யுது, உள்ளே வச்சுக்கிட்டாரு. அதில் திரும்ப ஒரு 7 நாள் கழித்து என்ன செஞ்சார், புறாவை என்ன செஞ்சார், வெளியில் விட்டார். முதலாவது காகத்தை விட்டார், 7 நாளாக அது போக்குவரமாக போயிட்டு இளைப்பாற இடம்லாம் வந்துருச்சு. ரெண்டாவது 7ஆவது நாள் கழித்து ஒரு புறாவை என்ன செஞ்சார், தன்னிடத்துலேருந்து வெளியில் விடுறாரு ஜன்னல் வழியாக. அது என்ன செய்யுது, அது பூமியின் மேங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறாவும் என்ன செய்யுது, தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாததுனால திரும்பவும் அதுவும் என்ன செஞ்சுட்டு மீண்டும் பேழைக்குள்ளே வந்துருச்சு. அடுத்தபடியாக பின்னும் 7 நாள் கழித்து மறுபடியும் புறாவை என்ன செய்கிறார், பேழையிலேருந்து வெளியில் விடுறாரு. விடும்போது அது என்ன செய்யுது, போய் ஒரு ஒலிவ மரத்தின் உள்ள இலையை என்ன செஞ்சு தன் வாயில் என்ன செய்து கொத்திட்டு வந்துச்சு. கொத்திட்டு வந்த உடனே இப்போ நோவா என்ன செய்கிறான், அப்போ பூமியில் ஜலம் குறைஞ்சி போயிட்டுரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்தபடியாக பின்னும் ஒரு 7 நாள் கழிச்சிச்சு. 7 நாள் கழிச்சோடனே மறுபடியும் என்ன செய்கிறார், புறாவை வெளியில் விடுதாரு. அந்த புறா என்ன செய்யுதுன்னா, வெளியில் போன புறா உள்ளே வரல. ஏன்னா இவ்வளோ நாள் அடப்பட்டு இருந்திருக்கு. அடப்பட்டு இருந்ததுனால இப்போ என்ன செய்யுது, வெளியில் இடம் கிடச்ச உடனே, இளைப்பாற இடம் கிடச்ச உடனே போனது என்ன செய்யல, திரும்பி வரல. ஏன்னா தனக்கு வேட்ட இடங்கள் கிடச்சிருச்சுல, அதனால என்ன செஞ்சுட்டு வெளியில் போனது திரும்ப இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யறோம், அடப்பட்ட மாதிரி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்போ வீட்டை விட்டு வெளியில் போவோம், திறந்து விடுவாங்க. சிறு பிள்ளைகளாக என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு இருந்துட்டு எப்போ வெளியில் விடுவாங்கன்னு எதிர்பார்க்க, ஏன்னா எல்லாம் ஆசையாக ஓடி போய் விளையாட போவோம். அதே போல் தான் இப்போ இவ்வளோ நாள் உள்ளே அடப்பட்டு இருந்தோடனே காகம் இப்போ தண்ணீர் வற்றிட்டு மரங்கள் எல்லாம் காணப்பட்ட உடனே தனக்கு இளைப்பாற இடம் கிடச்ச உடனே என்ன செஞ்சுட்டு வெளியில் போன புறா வரவே இல்லை. முதலாவது காகத்தை விட்டார், அடுத்தல புறாவை விட்டார், அடுத்தல புறா விட்டார், அடுத்தல புறாவை விட்டார். மற்றும் 3 நேரம் புறாவை விட்டுருக்கிறாரு, ஒரு நேரம் காகத்தை விட்டு. பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பறக்கக்கூடியது, அதனால் இதுகளை என்ன பறவையில் போய் பறந்து பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லி தான் விட்டது. அந்த புறா 4ஆவது விட்ட புறாவை என்ன செய்யல, வரவே இல்லை. இப்போ நோவாவுக்கு 601 வயசு ஆயிடுச்சு. 601 வயசு ஆயிடுச்சு. இப்போ முதல் மாதம் 601 வயசில் முதல் மாதம் முதல் தேதியில் என்ன செய்யுது, ஜலம்லாம் என்ன செய்யுது, நல்லா பூமியின் மேலே வற்றி போயிட்டோடனே இப்போ நோவா என்ன செய்கிறாரு, பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்க்குறாரு. மேல் தட்டு 3 தட்டு இருக்குல்ல, 3 தட்டுனா 3 மாடி. மேல் தட்டை எடுத்து பார்க்குறாரு. மேலே கூரையை, அதான் மேல் தட்டு எடுத்து என்ன செய்கிறாரு, மேல் தட்டு அவர் செஞ்ச பேலை தானே, இப்போ சாவியில் திறக்க முடியாது. அதனால் மேலே தட்டை மட்டும் என்ன செய்கிறாரு, நோவா எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா பூமியின் மேலே என்ன செய்யுது, ஜலம் இல்லாமல் இருக்குது. இப்போ நோவாக்கு 601 வயசில் 2ஆம் மாதம் ஆயிட்டு, 22ஆம் வருஷம் 27ஆம் தேதியில் பூமியெல்லாம் என்ன செஞ்சுட்டு காஞ்சி போயிட்டு இப்போ தேவன் எடுத்தார், நோவாவை நோக்கி சொன்னார், கத்தரிஞ்சிற கதை திறந்து நீங்களாம் என்ன செய்யுங்க, நீ வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கத்தரிஞ்சிற கதை திறக்கிறாரு. கதை திறந்த உடனே இப்போ என்ன செய்யுது, பூமியில் பேழைக்குள்ளே இருந்த நோவா குடும்பங்கள், நோவாவோட மனைவி, அவனுடைய 3 குமாரர்கள், 3 குமாருடைய மனைவிகளாக என்ன செய்கிறாங்க, பேழையை விட்டு வெளியில் நீங்கள் புறப்படுங்கன்னு சொல்கிறார் கர்த்தர். புறப்படுங்கன்னு சொல்லிட்டு மாംസ ஜந்துக்கள், பறவைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாம் 7 ஜோடி இருக்குல்ல, எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வெளியில் வாங்க. வெளியில் வந்து எல்லோரும் நினச்சிங்க, நீங்கள் பூமியின் மேல் நினச்சிங்க, இனி பெருகி வளருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியாக இப்போ என்ன செய்கிறாரு, கர்த்தர் பேழையை திறந்து விட்ட உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பேழையை விட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வெளியில் வந்துட்டாங்க. எல்லாரும் புறப்பட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்த உடனே நோவா என்ன செய்கிறான், கர்த்தருக்கு நன்றி சொல்லி என்னது செய்தான், நன்றி செலுத்துறதுக்காக கர்த்தருக்கு என்ன செய்கிறார், ஒரு பலிபீடத்தை என்ன செய்கிறாரு, முதலாவது உருவாக்குறாரு. பலிபீடத்தை உருவாக்கி அதில் சுத்தமான சகல மிருகங்கள், சுத்தமான சகல பறவைகள், சிலவற்றை என்ன செய்யலாம், சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் என்ன செய்யலாம், கர்த்தருக்கு தகன பலி செலுத்துறாப்புல. ஏன்னா இவ்வளோ நாளும் கர்த்தரை பாதுகாப்பாக நம்ம வச்சாருங்கிறதுக்கு நன்றி சொல்லி என்ன செய்கிறாரு, தகன பலி செலுத்துறாரு. கர்த்தர் அந்த தகன பலி செலுத்தும் போது கர்த்தர் செஞ்சார், அந்த தகன பலியை கர்த்தர் செஞ்சார், முகர்ந்தாருன்னு பார்க்குறோம். முகர்ந்தார். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான், அந்த பூமியின் மேலே என்ன செய்கிறான், மனுஷன் மித்த இனியும் பூமியை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சவிப்பதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்கிறாரு. சிறு வயது தொடங்கி மக்கள் இது வரைக்கும் பாவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனாலும் இனி நான் செல்ல பிறகுனால நான் பூமியை அழிக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். அதனால் பூமியில் 4 அளவு விதைப்பு, அறுப்பு, சிதலம், கோடைக்காலம், மாரிக்காலம், பகல் எல்லாமே என்ன செய்யாது, ஒளிந்து போகாது அப்படின்னு சொல்லி தன்னோட உள்ளத்தில் நினைக்கிறார்.
நோவா குடும்பம் காக்கப்பட்டன்னு நினச்சிடான் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தான பலி செலுத்துறான். இதே போல் நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தில் ஏதாவது போராட்டங்கள் ஒப்புத்தங்கள் இருக்கும்போது அதுலேருந்து கர்த்தர் நம்ம பாதுகாக்கும் போது முதலாவது கர்த்தருக்கு என்ன செய்யணும், நம்ம நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தும் போது தான் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, நம்மளை அதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அதனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்காங்க. நோவாவை இப்போ நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுக்குலாம் நாம் இருப்போம். அடுத்தது 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்போ அவங்க பூமி பெருகி பூமி நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. அந்த பூமியில் உள்ள மனுஷர்கள், இந்த பூமியில் உள்ள பறவைகள், நாட்டு மிருகங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும், பயந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதேமாதிரி இப்போ பூமியில் உள்ள ஜீவச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஆகாரமாக தந்திருக்கு. நீங்கள் என்னென்ன வேணுமோ புசிச்சுக்காங்க. ஆனால் ரத்தத்தை மட்டும் நினச்சக்கூடாது, நீங்கள் புசிக்கக்கூடாது. ரத்தம் தான் உயிர். அதனால் உயிரை நீங்கள் நினச்சணும் பூமியில் ஊற்றி விட்டுறணும். நீங்கள் ரத்தத்தை சாப்பிட்டா நான் அது மெத்த உங்களுக்கு இடத்துல நான் பழி வாங்குவேன்னு கற்று சொல்கிறார். அதனால தான் நம்ம மிருகங்களை நம்ம எது ஆடு மாடு கோழி என்ன சாப்பிட்டாலும் ரத்தத்தை நினச்சணும் கீழே ஊற்றிடணும். அதை நம்ம சாப்பிட்டா கத்தரை மட்டும் பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் இந்த ரத்தத்தெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் கூட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க கர்த்தர்ட்ட. இனிமேல் நீங்கள் அதை நினச்சிங்க ரத்தத்தை சாப்பிடாதாங்க, அது உயிர். அதை சாப்பிட்டா நான் உங்களோட கருத்தில் பழி வாங்குவேன்னு சொல்கிறார். அதனால் இப்போ நம்ம பழி வாங்காதபடிக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு ரத்தத்தை நினச்சதாங்க சாப்பிடாதங்க. கர்த்தர் நம்மளை நினச்ச மனுஷ சாயலை, தேவனுடைய சாயலை நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, உருவாக்கி வச்சுருக்கிறாரு. அப்புறம் நோவோட குடும்பங்கள்லாம் என்ன செஞ்சுறாரு, எல்லாத்தையும் இப்போ இனிமேல் அவங்கள அழிக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு வானவில்லை கர்த்தர் மேகத்தில் வைக்கிறார். வானவில்லை வச்சு இது எந்த இடம்னா, இப்போ நம்ம நினைப்போம் வானவில் மேகத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம். வானவில் மேகத்தில் வந்தால் கர்த்தர் நினைச்ச மாட்டார், ஜலத்தினால நம்மளை அழிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதனால் வானத்தில் மேகவில் வந்தால் நமக்கு ஜலத்தினால் பூமி அழிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்காங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு அடையாளமாக என்ன செஞ்சுருக்கிறாரு, மேகத்தில் வானவில்லை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அது அடுத்தபடியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நோவா குடும்ப பேழையிலேருந்து வந்தவங்க சேம் காம் யாபேத் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நோவா என்ன செய்கிறான், திராட்சை ரசத்தை என்ன செய்கிறான், பயிரிடுறான். திராட்சை ரசத்தை பயிரிட்டு அந்த திராட்சை ரசத்தை என்ன செய்கிறான், குடிச்சு கொண்டிருக்கிறான். ஒரு நாள் என்ன செய்கிறான்னா, அந்த நிறைய குடித்ததுனால அவனுக்கு சில போதை வந்துருச்சு. போதையில் என்ன செய்கிறான், வஸ்திர விலைக்கு என்ன செய்கிறான், படுத்திருக்கிறான். வஸ்திர விலைக்கு படுத்திருக்கும் போது அவனுடைய மகன் காம் என்ன செய்கிறான்னா, போய் அப்பா நிர்வாணமாக கிடக்கிறத என்ன பார்த்துட்டான். பார்த்தவே என்ன செய்யணும், வஸ்திரத்தை வச்சு மூடணும். அந்த மூடாதபடிக்கு தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்கிறான். சகோதரர்கள் பின்னிட்டு போய் நிர்வாணத்தை பார்க்காதபடிக்கு அவர் நிர்வாணத்தை செஞ்சாங்க, மூடி போட்டு வந்தாங்க. திராட்சை ரசம் அது தெளிஞ்ச உடனே இப்போ என்ன செஞ்சுட்டான்னா, நோவாவுக்கு காம் மேலே என்ன செய்ய கோபம் வந்துருச்சு. அதனால் இவன் அவங்களுக்கு அடிமையாக இருப்பான்னு சொன்னார். மீண்டும் நாளை பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.